கடலூர் மாவட்டம் செம்பங்குப்பம் அருகே பயணிகள் ரயில் பள்ளி வேன் மீது மோதி கோர விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு உயிர் பலி என்பது நிகழ்ந்திருக்கிறது. 5 மாணவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது படுகாயமடைந்த மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். உடனடியாக அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கு காயமடைந்த மாணவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, விபத்து நடைபெற்ற இடத்தில் ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல கேள்விகள் இந்த விபத்து ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளில்லாத ரயில்வே கிராசிங்கை பள்ளி வேன் கடக்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஓட்டுநருடைய கவனக்குறைவினால் இந்த விபத்து ஏற்பட்டதா, அல்லது வாகனம் ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து என்பது ஏற்பட்டதா, அந்த வேனில் எத்தனை மாணவ மாணவிகள் பயணம் செய்தார்கள் என்கின்ற முழு விவரங்களும் இன்னும் தெரிய வரவில்லை. இருப்பினும் இது குறித்து அங்கு உடனடியாக மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விசாரணையும் தொடங்கி இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளி வேனானது முற்றிலுமாக உருக்குலைந்து போய் கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மாணவர்கள் அதில் பயணித்தவர்கள் எண்ணிக்கை என்பது குறைவாகவே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் அதிலிருந்த மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக 5 பேர் காயமடைந்ததாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. படுகாயமடைந்தவர்களுக்கு, மாணவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். உடனடியாக அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவர்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஒருபுறம் திரையில் பார்க்கிறோம். திரையில் மற்றொரு புறம் விபத்து நடைபெற்ற அந்த இடத்தில் பொதுமக்கள் குழுமியிருக்கிறார்கள். விபத்து நடந்த அந்த இடத்தில் அந்த வேன் உருக்குலைந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்கிறோம். ஆளில்லாத ரயில்வே கேட் கிராசிங்கை கடக்கும் போது இந்த விபத்து என்பது நேரிட்டிருக்கிறது. வழக்கமாக அந்த பள்ளி வேனை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் தான் அந்த வேனை இயக்கினாரா? அப்படியானால் இந்த நேரத்தில் பயணிகள் ரயில் வரும், அந்த நேரத்தில் வரும் என்பது அவருக்கு தெரியாதா என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. அல்லது இன்றைய தினம் வேறு ஏதேனும் புது ஓட்டுநர் அந்த பள்ளி வேனை இயக்கினாரா என்கின்ற கேள்விகளும் எழுகிறது. இந்த நிலையில் அங்கு விபத்து நடைபெற்ற இடத்தில், பாதிக்கப்பட்ட அந்த இடத்தில் ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் குழுமியிருக்கிறார்கள். விபத்து ஏற்படுத்திய வேன் என்பது அங்கு உருக்குலைந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கடலூரிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி பயணிகள் ரயிலானது சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆளில்லாத ரயில்வே கேட் கிராசிங்கை கடந்த போது இந்த துயர சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், இப்போ இந்த விவகாரத்தில் என்ன கூடுதல் தகவல் கிடைச்சிருக்கு கண்ணதாசன்? மயிலாடுதுறை பயணிகள் ரயில் இன்று கடலூரிலிருந்து சென்று கொண்டிருக்கும் போது கடலூர் அருகே செம்மாங்குப்பம் என்ற இடத்தில் தனியார் பள்ளி வேன் மீது மோதி 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயம். அதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் ஒரு மாணவனும் அருகில் இருந்தவர் ஒருவர் மின்சாரம் தாக்கி இறந்துள்ளார். தற்போது புதிய தகவல் என்னவென்றால், அது ஆள் இல்லாத ரயில்வே கேட்டு கிடையாது, அதில் ஆள் இருக்கும் ரயில்வே கேட்டு தான் அது. அந்த ரயில்வே கேட் கீப்பர் உறங்கிவிட்டாரா அல்லது வேற எங்காவது சென்று விட்டாரா என்பது தெரியவில்லை. அதனால் அந்த கேட் மூடப்படாததால் தற்போது இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர் அந்த கேட் கீப்பர் சரியாக அவர் இருந்திருந்தால் இந்த தற்போது அந்த விபத்தை தவிர்க்கப்பட்டிருக்கலாம். கேட் திறந்திருந்ததால் தான் பள்ளி வேன் என்பது அந்த இடத்தில் சென்று கொண்டு பயணித்திருக்கிறது. கேட் மூடியிருந்தால் அந்த பள்ளி வேன் கடந்திருக்காது. பள்ளி வேன் கேட் திறந்திருக்கும் நிலையில் தற்போது எதுவும் பாதிப்பு எதுவும் இல்லை என்பதால் அந்த இடத்தில் கடந்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக அந்த ரயில் மோதி இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணை என்பது இப்ப தொடங்கி இருக்கின்றனர் ரயில்வே துறையினர் மற்றும் காவல்துறையினர். முழு விசாரணை என்பது பின்னர் தான் தெரிய வரும். தற்போது இந்த முதற்கட்ட விசாரணையில் அது ஆள் இருக்கின்ற ரயில்வே கேட் மூடப்படாததால் இந்த விபத்து நடைபெற்று என்பது தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
கண்ணதாசன், அந்த வேன்ல எத்தனை மாணவர்கள் பயணம் செய்தார்கள் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கா? 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயணம் செய்த கூறுகிறார்கள். ஆனால் இதில் முழு விவரம் என்பது கிடைக்கவில்லை. தற்போது ஒரு மாணவன் சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளான். அருகில் இருந்த அந்த வேன் போய் அருகில் நின்றிருந்தவருடைய மீது மோதி அவர் மின்சாரம் தாக்கி இறந்துள்ளார். அவர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர். அவர் பெயர் அண்ணாதுரை என்பது. மற்ற மாணவர்கள் குறித்து தற்போது போலீசார் தகவல் சேகரித்து வருகின்றனர். எத்தனை பேர் என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். அந்த வேனை ஓட்டுநரின் நிலை என்ன? அவர் குறித்த தகவல்கள் எதுவும் கிடைச்சிருக்கா? ஓட்டுநர் உட்பட மீதமுள்ள எல்லா மாணவர்களுமே படுகாயமடைந்து தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அனைவருமே ஆபத்தான சூழ்நிலை இருப்பதாக தற்போது மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை என்பது தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை ஓட்டுநருக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. சிகிச்சை முடிந்தபோது மருத்துவர்கள் அவர் கூறுகிறது பொறுத்து மற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 5 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யாருக்கேனும் அதீத காயங்கள் ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக அவர்கள் அழைத்து செல்லப்படக்கூடிய சூழல் இருக்கா? தற்போது வரை கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சைக்கு ஏற்ப அவர்கள் மேல் சிகிச்சைக்கு அனுப்பப்படுவார்கள். தற்போது அரசு மருத்துவமனையில் அவர்கள் முதற்கட்ட சிகிச்சை என்பது இப்ப அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து அந்த சிகிச்சை என்பது அவர்கள் மேல் சிகிச்சைக்கு அனுப்பப்படுவார்கள் என்பது மருத்துவர்கள் முடிவு செய்வார்கள். தற்போது இந்த ரயில் விபத்து குறித்து ரயில்வே அதிகாரிகளும் தற்போது கடலூர் துறைமுக போலீசாரும் விசாரித்து வருகின்றனர். ரயில்வே கேட் கீப்பர் யார்? அவர் குறித்த தகவல்கள் எதுவும் கிடைச்சிருக்கா கண்ணதாசன்? அவர் குறித்து இதுவரைக்கும் தகவல் கிடைக்கவில்லை. தற்போது அவர் எங்கு சென்றார் என்றும் தெரியவில்லை. அவர் அந்த இடத்துல இருந்தார், அங்கேதான் இருந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் தற்போது விபத்து நடந்த பிறகும் இதுவரை ரயில்வே கேட் கீப்பர் இதுவரை எங்கு இருக்கார் என்று தெரியவில்லை. போலீசாரும் அவர் குறித்து விசாரித்து வருகின்றனர். இன்று யார் பணியில் இருந்தார் என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். ரயில்வே போலீசாரும் விசாரித்து வருகின்றனர். அவர் ஏன் இந்த கேட்டை மூடவில்லை, எதனால் இந்த விபத்து நடந்தது என்பது குறித்து விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். கேட் கீப்பர் செய்த தவறால் தற்போது பள்ளி மாணவர்கள் என்பது பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு மாணவனும் உயிரிழந்துள்ளான், ஒரு அந்த ஊர்க்காரர்களும் உயிரிழந்துள்ளனர். இந்த கேட் கீப்பர் தவறால் தான் இந்த முழு விபத்தும் நடந்துள்ளது என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து பேசலாம் கண்ணதாசன், இணைப்பில் இருக்கீங்க. இந்த விபத்தை நேரில் பார்த்த பாலாஜி என்பவர் அது குறித்து பேசியிருக்கிறார், அதை பார்க்கலாம். ட்ரெயினில் எந்த வித ஆரணும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த டைம் அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சு. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு, ஒரு பொண்ணு உயிரோடு இருந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது இந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறான், இன்னொரு பையன் ஓகே பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அந்த வேனில் எத்தனை பேர்? வேனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் வந்தாங்கண்ணா. டிரைவர் சேர்த்து 5 பேர். பசங்க ட்ரெயினில் எந்த வித ஆரணும் வரல, எந்த வித இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த டைம் அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சு. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு, ஒரு பொண்ணு உயிரோடு இருந்தது. ஏற்றிட்டு வந்தோம். இது இந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறான், இன்னொரு பையன் ஓகே பரவாயில்ல, அவன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இப்போ அந்த வேனில் எத்தனை பேர்? வேனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் வந்தாங்கண்ணா. டிரைவர் சேர்த்து 5 பேர், பசங்க 4 பேர். இந்த கோர விபத்தை நேரில் பார்த்த பாலாஜி என்பவர் பேசிய அந்த காட்சியை பார்த்தோம். கேட் போடாததன் காரணமாக ரயில் மீது இந்த வேன் மோதி விபத்து ஏற்பட்டதாகவும், கிட்டத்தட்ட 50 மீட்டர் தூரம் அந்த வேன் இழுத்துச் சென்றதாகவும், உடனடியாக அங்கிருந்த மாணவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் அவர் பேசியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.